10 லெமன் இருந்தால் போதும். கிட்டத்தட்ட 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் தேவையான ஊறுகாய் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 10 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு வாரத்துக்கு இதே மாதிரி நீங்கள் ஊற விட்டுருங்க. இப்போது கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், அதாவது 1 ஸ்பூன் கடுகுன்னா 1/2 ஸ்பூன் வெந்தயம் அந்த இதில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தையும் இது கூடயே சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதை வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடுகு, வெந்தயம், அதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதையும் இது கூடயே சேர்த்திக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே போட்டிருக்கிறதுனால உப்பு போட வேண்டாம். பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நீங்கள் ஒரு நாள் முழுக்க விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்து நின்றும். இப்போ இதை வந்து ஒரு ஜாடியில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா வேஸ்டேஜும் ஆகாமல் இருக்கும்.